அப்படியா சொன்னா? ஆமாண்ணா, இந்த வைர நகைகள் எல்லாம் போட்டுக்கிட்டு எந்த மாளிகையில நான் மகாராணியா உட்கார்ந்து ஆட்சி செய்யணும் நீ ஆசைப்பட்டியோ அந்த இடத்துக்கு கேவலம் ஒரு பட்டிக்காட்டு பொண்ணு வந்து நம்மள தட்டி கேட்க போறா. இதெல்லாம் போட்டுக்க வேண்டிய கை போட்டு விடுபடி ஆயிடுச்சு. இல்ல, இந்த சொர்ணத்துக்கும் வைரத்துக்கும் சொந்தக்காரி நீதான். இந்த மாளிகைக்கு மகாராணி நீதான் ஜெயா, நீயேதான். அண்ணா எப்படின்னு கேக்குறியா? ஜெயா, அந்த பட்டிக்காட்டு குட்டியையும் அவ பரிவாரங்களையும் ஏத்திக்கிட்டு வர பஸ் இருக்குதே, அந்த பஸ் அனுப்பி வச்சதே நான் தான். நான் பஸ்ஸ மட்டுமா அனுப்பி வச்ச? இல்ல, அந்த பஸ் கடையில டைம் பாம்பையும் வச்சிருக்கேன். கல்யாண கூட்டத்தோட அந்த பஸ் புறப்பட்ட அரை மணி நேரத்துல பஸ் கடையில இருக்கிற வெடிகுண்டு இடியோசோட வெடிக்கும். இந்த கோயிலுக்கு வர இருக்கிற அந்த விக்கிரகம் தன் கூட்டத்தோட கல்லறைக்கு போய் சேரும். இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் எஸ்டேட் அதிபரோட கல்யாணம் நின்று போனா நல்லா இருக்குமா? வந்த விருந்தாளிக வாய்தான் சும்மா இருக்குமா? சுபமுகூர்த்தத்தை அவங்க தான் தவறு விடுவாங்களா? இல்ல, இந்த அருமையான சந்தர்ப்பத்தை நான் தான் நழுவ விடுவனா? குறிப்பிட்ட அந்த முகூர்த்த நேரம் வந்தே தீரும். கொட்டு மேல முழங்கியே தீரும். அந்த கோடீஸ்வருடைய தாலி என் தங்கையோட கழுத்துல ஏறியே தீரும். அப்புறம் இந்த மேனேஜர் மச்சினாவான், மச்சின பாரஸ்தாவான், பாரஸ்தம் பங்காளியாவான். பங்காளி இந்த பங்களாவுக்கு சொந்தக்காரனாவான். ரொம்ப பிரமாதம். உன்னாலதான் எனக்கு இப்படி ஒரு பெரிய இடத்துல வாழ்வு கிடைச்சிருக்கு. நீ எப்படியாவது என் கல்யாணத்துக்கு வரணும்னு உன்னை அன்போட கேட்டுக்கிறேன். நீ வந்தாதான் என் வாழ்வு திறக்குங்கிற நம்பிக்கை உள்ளவன். உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். நீ அவசியம் வந்து என் ஆசீர்வதிக்கணும். போதும்பா. மாமா பார்வதி எல்லாரும் காத்துருக்காங்கல்ல? எங்கம்மா போயிருந்த? கோயிலுக்கா? சாமி கும்பிடவா? சரி, யாரும் வண்டியில ஏண்டாலும் வந்தாங்களா? இல்லீங்க, இன்னும் அந்த முத்து, முனியம்மா, சுந்தரம் எல்லாம் வரலீங்க. எப்ப பார்த்தாலும் இப்படித்தான். ஏ முத்து, முனியம்மா, சுந்தரா, வாங்க வாங்க. அட விடாங்கடா, வாங்க. ஏற மாதிரி ஏற வண்டியில. வந்துட்டேன் வந்துட்டேன். ஏறு 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 ஏறுவா. புறப்படலாம். நிச்சயமா வந்து சேராது. இந்த பாரு, நீ கல்யாணம் பொண்ணு, அனாவசியமா கவலைப்பட்டா முகத்துல கிளாமர் குறைஞ்சிடும். நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஹலோ, மிஸ்டர் ராஜுடைய மேனேஜர் தான் பேசுறேன். நீங்க யாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டரா? என்ன கல்யாண பொண்ணு வந்த பஸ் விபத்து காலாகிச்சா? விபத்து காலாயிடுச்சு. நீ பேர் வச்சுட்டு வாழ்க்கையில் வந்தாச்சு. என்னோட அதிர்ஷ்டப்படி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அழகான மணி ரெடியா இருக்கு. கல்யாண போட்டு வந்த பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சா? ஐயோ, பார்வதியோட கதை இப்படி ஆகணும். இந்த செய்தியை நான் ராஜனுக்கு எப்படி சொல்ல போறேன்? பார்வதி வந்த பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சு. பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சா? ராஜன், எதை பத்தி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல. நேரம் நெருங்கிட்டே வருது. இதே முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடந்தே தீரணும். முடியாது ராமு, முடியாது. சொல்றது கேளு. பார்வதிதான் என் மனைவி. அவ இல்லாம எனக்கு வாழ்வே கிடையாது. பார்வதி, 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 தங்கச்சி இருக்கியாமா? கொஞ்ச நேரத்துல எவ்வளவு குழப்பம் தெரியுமா? அப்பா, ஆண்டவன் எல்லா பிரச்சனையும் கேட்டுட்டான். என் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தினால ராமு, பாத்தியா? சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வா. இந்த ஜெயா நிக்கிறத பாரு. பொண்ணை கூட்டி போய் அலங்காரம் பண்ணி கூட்டியா? போ தங்கச்சி, போ. சீக்கிரம் சீக்கிரம். ஏங்க, பஸ் விபத்துக்குள்ளாயிடுச்சுன்னு தகவல் வந்துச்சு. அது உண்மைதாங்க. நாங்கெல்லாம் பஸ்ல சந்தோஷம் வந்துட்டு இருந்தோமா, அப்போ திடீர்னு
என்ன டிரைவர் ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு ஓடிக்காரத அப்படிப்பா விவரத்தை சொல்லு என்ன ஆபத்து ஓடிக்கா இருக்கானே நில்லுப்பா நில்லு என்ன ஆபத்து சொல்லு என்னப்பா ஏன் வண்டி விட்டு இறங்க சொன்ன வண்டிக்குள்ள பாப்புங்க ஆமாங்க நானும் பாத்துறேங்க இல்ல தாத்தா அது என் தெய்வம் என் தெய்வம் நல்ல நேரத்துல அந்த நாகதேவத பத்திரம் வரலன்னா அங்கெல்லாம் உயிரோட தப்பிச்சிருக்கவே முடியாது. அதே சமயத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து ஜீப்ல எங்களுக்கு கூட்டியாந்தாங்க. இங்க போன் பண்ணாங்க. விஷயத்தை பூரா சொல்றதுக்குள்ள மேனேஜரியா போன கீழே வச்சுட்டாங்க. அப்படிங்களா? ஆமாங்க. வாங்க உள்ள வாங்க. பரவாயில்ல தேங்க்ஸ். நான் வரேங்க. ரொம்ப நன்றி. நீ உள்ள வாங்க. எனக்கு பிடிக்காத பாப்பு அங்கிருந்து தப்பிச்சு அவுட் ஹவுஸ்ல நுழைஞ்சது. விடுவனா வீட்டையே நெருப்பு வச்சு கொளுத்துவேன். தீயில வெந்து கறிகள் சாகட்டும். அது சாகட்டும். மிஸ்டர் ராஜன், பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இது அதிர்ச்சினால ஏற்பட்ட மயக்கம். இப்ப கொடுத்திருக்கிற இன்ஜெக்ஷன் கொஞ்ச நேரத்துல மயக்கத்தை தெளிவு வச்சிடும். கவலைப்படாதீங்க, நான் வரேன். டாக்டர் தான் சொல்லிட்டாரா ரெஸ்ட் வேணும்னு. எல்லாம் சரியா போயிடும். வாங்க வாங்க வாங்க. பார்வதி கிடத்துல தாலி ஏறுவதுக்கு அப்புறம் இந்த சம்பவம் நடந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. இல்லாட்டி என் பேத்தி வாழ்க்கை என்ன ஆயிருக்கும். அது போட்டுங்க. அந்த பாம்பை அவங்க பேத்தி தெய்வம்னு சொல்லுதே அது. ஆமா தம்பி, அவனுக்கு நாக தோஷம் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து நாக பூஜை செஞ்சா நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும்னு சொன்னாங்க. அவனும் தவறாம விரதம் இருந்து பூஜை செஞ்சான். அதனுடைய பலன் தான் இந்த கல்யாணம். அதனாலதான் நாகத்தை தெய்வமா நினைச்சு கும்பிடுறேன். அதான் அந்த பாம்பு தீர வந்து கருகி போச்சுங்கிற அதிர்ச்சியில தங்கச்சியை மயக்க போட்டுச்சுங்களா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். கடவுளை நம்புறான், கைவிட மாட்டாருங்க. பார்வதி, பார்வதி,
இருக்கியா? தெய்வமே, நீ எங்க என்ன விட்டு பிரிஞ்சு போயிட்டியோன்னு நினைச்சு துடியா துடி உயிரோடு தான் இருக்கேன். இது ஒண்ணே எனக்கு போதும், போதும். இது ஒண்ணே எனக்கு போதும்பா. அவரை முடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இங்க இருந்து புறப்படுப்பா, புறப்படு. வரைக்கும் உன்னை மட்டும்தான் தெய்வமா நினைச்சேன். இப்ப அவரும் எனக்கு தெய்வம் ஆயிட்டாரு. அவர் உன்னை வெறுத்தாலும் நீ அவரை வெறுக்க கூடாதுன்னு உன்னை வேண்டிக்கிறேன்.